சிலருக்கு கார் பார்க்கிங் கிடைக்காது, ரோட்டெல்லாம் பார்க்கிங் விடும். முக்குத்தனமாக அடிப்பாங்களா அங்கால மிஞ்சாலையும் காரு பார்த்து ஓடணும். சிலவுதான் 20-10 மைல் ஸ்பீடில் ஓடுனா தான் ஆக்சிடெண்ட் இல்லாமல் ஓடலாம். வண்டில் மாடு ஓடுற மாதிரி ஓட வேண்டியா. அதனால் இந்த ஊரில் எந்த விலது உறைஞ்ச ஆக்களும் ஓடலாம். கண்டிக்க பேர் டிரைவிங் ஈஸி. இல்லை பசங்கள் தான் கொஞ்சம் சட்டப்புட்டண்டு அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க. ஆக்சிடென்டாக தான் அவங்க கூட. மற்ற வயசானவங்களும் இந்த பிரச்சனையில் ஓடுவாங்க. நார்த் கரோ ரைனஸ் லேன் ஒரு பக்கம், பட்ஃபோர்ட்டு ஸ்டான்மோர் கச்சிண்டு போகுது. வீடுகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியே இருக்கும். வீடுகள் அங்கடைய இஷ்டத்துக்கு கட்டையில்லாது கவுன்சிலில் பெர்மிஷன் எடுத்து அது போட்டு அவங்கள அப்ரூவல் இருந்தால் மட்டும் தான் அந்த வீடு கட்டலாம். ஒரே ஒவ்வொரு பக்கம் ஒரு ரோடில் ஒரு மாதிரி இருக்கும் ரோடுகள். எல்லா வீடும் ஒரு சைடில் ஒரு மாதிரி இருந்தால் எல்லா வீடும் அதே மாதிரியே இருக்கும். மற்ற சைடில் ஒரு மாதிரி இருந்தால் மற்ற சைடில். சில சமயம் 2 சைடும் ஒரே மாதிரியே இருக்கும் வீட்டு பில்டிங்கள். அதெல்லாம் வீடுகளை கண்டுபிடிக்கிற கஷ்டம். நம்பரை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். நம்பர், ரோட்டு தெரு வச்சு தான் வீடுகளை கண்டுபிடிக்கலாம். மாலை நேரம் எல்லாம் வேலை முடிஞ்சு போகிற டைம், ஒபிசால வேலை முடிஞ்சு வர டைம். அதனால் டிராஃபிக்காக இருக்கும். அண்டர்
பேர். பச்சையாக மஞ்சள் போட்டு பச்சையாக சைடில் கீறிஇருந்தால் அது எலக்ட்ரிக்கில் ஓடுற கார்கள். பஸ்ஸுகள்லாம் இப்போ கூடுதல் எலக்ட்ரிக்லாம் ஓடுது. ஒரு குறுகிய இடம், 2 பக்கம் வாகனம் பெறும். சில இடங்களில் கோடு இருக்காது. பஸ் ஸ்டாண்ட் 182 பஸ் வலிக்கிற இடம். வட்ஃபோர்ட்டுக்கும் கரவுக்கும் போகிற ரவுண்ட் அப் போர்ட், பெரிய பிக் ரவுண்ட் அப் போர்ட். வட்ஃபோர்ட்டு, ஒக்ஸி, ஸ்பீடு கார்கள். இந்த குடிமனைகள் வீடுகள் இல்லாத இடம், அதில் 40 மைல் ஸ்பீட் கொடுக்குறாங்க. சில இடங்களில் 30. நிறைய ட்ராஃபிக்காக இருக்கிற இடமெல்லாம் 20. லண்டன்லாம் இப்போ 20. இப்போ அநேகமான வீடுகள் எல்லாம் 20 ஆக்கிட்டாங்க ஸ்பீடு. ஆரம்ப காலத்தில் 30 இருந்தது. ஆக்சிடென்ட்கள் கூட ஸ்பீட்டை குறைச்சிட்டாங்க. வேறு ஏதோ நடுவட்டில் வச்சு அங்கே ஏதோ எடுக்கிறார்கள் மாதிரி. இந்த ஊரில் இந்த பொம்பளையில் கார விடுறதெல்லாம் ஆக்சிடென்ட்டுக்கு அதிகம். இதில் ஒரு பெரிய பஸ்ஸு, ஒரு கராச் பஸ்ஸு, ப்ரைவேட் கார் கராச் ஒன்று இருக்குது. பள்ளிக்கூட ரிப்புகளுக்கு பஸ்ஸுகள் வாடகைக்கு வர்றவங்க. காலையிலேயும் பின்னேரவும் பஸ். பஸ் போயிடாது. அதில் போட்டுக்கிறாங்க பஸ்ஸு. ஆரஞ்சு பஸ்ஸு. இந்த
நீளமாக இருந்தால் போகலாம்னு சொல்லி அதிலும் பெரிய பஸ்ஸுகள் எல்லாவையெல்லாம் இந்த ரோட்டில் வரையலாம். ஒரு வாகனம் தான் அங்கேருந்து பார்த்து விட்டு கொடுத்து தான் போகும். இப்படி நிறைய பிரிட்ஜுகள் வந்தால் ஒன்று பார்த்து விட்டு கொடுத்து போகணும். சில இடங்களில் சிக்னல் போட்டிருப்பாங்க, அதுக்கு தான் பார்த்து போவாங்க. இந்த இடத்துல சிக்னல் இல்லை. ஒன்றுக்கு ஒருத்தர் எதிர்க்க வரான்னு சொன்னால் இப்போ நாங்கள் 2 போகணும். அதுதான் அந்த பிரிட்ஜிட்ட இது. சில மெண்டெல்லாம் எடுத்து கொண்டு வரும். நான் தான் பெரிய வித்துவான மாதிரி விடுவாங்க. உலகத்தில் எல்லா உலகத்தில் எல்லா இடமும் இருக்குது. அதாவது இந்த 18 வயதிலிருந்து இந்த 35 வயதுக்குள்ள உள்ள பையங்களை பற்றி தான் போடுவாங்க. அதெல்லாம் இன்சூரன்ஸ் அதிகமாக